யூதாட்ட கேட்டா சொல்லுவான், நான் ஒரு காலத்துல எல்லாம் இழந்து போய் என்ன செஞ்சேன், இங்க வந்து கிடந்து அழுதேன், புலம்பனேன். ஒரு நாள் வம்சமே முடிஞ்சிருச்சுன்னு புலம்பனேன். திரும்ப அந்த கபியை விட்டு எழும்பி கிளம்பி எங்க அப்பா கிட்ட போகும்போது யூதாவுக்கு பாறை சேரான்ற என்ன செய்து 2 வம்சத்தின் புத்திரர் உண்டாயிருந்தாங்க. என் வம்சம் என்ன செஞ்சிச்சு, பட்டு போயிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா எழும்பும் போது என் சுகவாழ்வு துளிர்த்து இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தாவீது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கெபிக்குள்ள போய் இறங்கினா, அங்க அவனுக்கு சிங்காசனம், அங்க அவனுக்கு ஒரு சேனை, அவனுக்கு ஒரு இராணுவம் எல்லாம் உண்டாகி மேல எழும்பும்போது எப்படி எழும்பினா, ஒரு ராஜ சேனையாய் எழும்பினான். அல்லேலூயா. இப்ப துக்கம், இப்ப வியாதி, இப்ப வறுமை, இப்ப கஷ்டம், இப்ப குறைவு போல விழுந்தது போல உங்களுக்கு காணலாம். ஆனா நீங்க எழும்பும் போது ராஜ கம்பீரத்தோடு நீங்க எழும்ப போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க இங்க இருந்து எழும்பும் போது ஒரு ராஜாவா, ஒரு ராஜ சேனையா, ஒரு தலைவனா தான் இங்க இருந்து கர்த்தர் கொண்டு போவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், உருவாக்குற உழைக்களம், பயிற்றுவிக்கிற பயிற்சிக்களம், கிட்டத்தட்ட குறைஞ்சது 6 மாசம், அதுக்கு மேல தீவிர பயிற்சி. தாவீது இந்த ஒடுக்கப்பட்டவன், ஒண்ணுக்கு மேலாதவனுக்கு என்ன செய்தார், பயிற்சி கொடுத்தார். தீவிர பயிற்சி. அற்பமாய் பார்க்கிற, ஒரு மண்மேடாய் பார்க்கப்படுகிற அந்த அதுல்லாம் ஒரு மறைவிடமாய் பார்க்கப்படுகிற, ஒன்றுமே இல்லாத வெறுமையா பார்க்கப்படுகிற இந்த இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்தது. வெறுமையாய் அற்பமாய் வந்த உங்களை கர்த்தர் எப்படி உண்டாக்குறார்? ராஜ அபிஷேகத்தோட கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தலைமைத்துவ அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் உருவாக்குறார். இங்க இருந்து எழும்பும் போது ஒரு ராஜாக்களாக, ஒரு தலைவர்களாக, ஒரு தரிசனத்தை உடையவர்களாக, தலைமைத்துவ அபிஷேகத்தோடு கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒருவன் 1000 பேரையும், 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவர்களாக எழும்புவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க விழுந்து போகவில்லை, நீங்க மறைந்து போகவில்லை. கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுகிறார். கர்த்தர் மறைய பண்ணல, கர்த்தர் உங்களை பிரபல்யமாக்குகிறார், பிரகாசிக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால யூதாவுக்கு ராஜாதிபத்தியம் இந்த தாவீதின் மூலம் என்ன செய்கிறது? ஆமா, அந்த ராஜ அபிஷேகம் வெளிப்படுது. அந்த ராஜ சிங்காசனம் வெளிப்படுச்சு, அந்த ராஜ மேன்மை என்ன செஞ்சிச்சு, வெளிப்பட்டது. அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், ராஜாதி ராஜாவுடைய மேன்மை, ராஜாதி ராஜாவுடைய ராஜரிக அபிஷேகம், ஆசரித்துவ வல்லமை, தலைமைத்துவ அபிஷேகம் இந்த நாட்களிலே, இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல உங்களை கொண்டு வெளிப்பட போகிறது. உங்கள் மூலம் வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க இங்க வந்ததுக்கு அற்பமாய், ஏளனமாய், பரிதாபமாய், ஒன்றுமில்லாத வெறுமையாய் பார்க்கப்படுகிற இந்த ஸ்தலத்துல கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? பயிற்றுவிக்கிறார். வெண்கல வில்லும், வெண்கலத்துக்கு மேல ஸ்ட்ராங் ஆனது, உறுதியானது இல்லை. இரும்பு ரொம்ப கடினமாக இருந்தாலும் ஆனா உடைஞ்சிரும். வெண்கலம் ஈஸியில் என்ன செய்யாது, உடையாது. அவ்வளவு வலிமையுள்ள, உன்னதமான வலிமையுள்ள வில்லும் தாவீதின் கையால உடையும்படிக்கு, வளையும்படிக்கு கர்த்தர் செய்வார் என்று சொன்னார். உங்களுக்கு முன்பதாக எதுவும் எதிர்த்து நிற்கவே, அல்லேலூயா சொல்லுங்களேன், எதுவும் ஜெயிக்க, எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற அபிஷேகத்தை யோசுவாவுக்குள்ள வச்சிருந்தாரு. அவருக்கு சொன்னாரு, ஒருவன் உன்னை என்ன செய்ய முடியாது. அதே போல எதிர்த்து நிற்க முடியாத அபிஷேகத்தை, பயங்கரமான காரியங்களை செய்கிற மகத்துவம் உள்ள அபிஷேகத்தை நம் ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காகவே இந்த மறைவான, அற்பமாய் பார்க்கப்படுகிற, ஒன்றுமில்லாத வெறுமையாய் எண்ணப்படுகிற, எந்த பிரயோஜனமற்ற இந்த இடத்துல, பார்வைக்கு அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் நம்மளை வைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேசங்கள் அசைக்கிற, தேசங்கள் அசைய பண்ணுகிற மாவீரர்களாய், கர்த்தரின் சேனையாய், சாத்தானுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்குகிற, சாத்தானுடைய ராஜ்யத்தை நிர்மூலமாக்குகிற, தேசங்களில் அழித்தெறிந்து தேவராஜ்யத்தை பலமாய் கட்டி எழுப்புகிற மகா பெரிய மாவீரர்களாய், ராஜரீக அபிஷேகம் உள்ள ராஜாக்களாக, ஆசாரியர்களாக கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேசங்கள் உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. தேசங்களும் மண்டியிடும்படிக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் தரிசனம் உலகத்தை அசைய பண்ண போகிறது. தேசங்களையும், கண்டங்களையும், மாநிலங்களையும், மாவட்டங்களையும் அசைக்க போகிறது. கர்த்தருக்காக
கர்த்ததாமே இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.